நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய நாட்டு மக்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை அளித்திருக்கிறார்கள். மூன்றாவது முறையாக நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சி சொன்னாலும் தனித்த ஆட்சி அமைக்க முடியாமல் கூட்டணியிலே கையேந்தி நிற்கிற அளவுக்கு பாஜகவை மக்கள் வீழ்த்தியிருக்கிறார்கள். நரேந்திர மோடியே தன்னுடைய சொந்த தொகுதியில் பல லட்சம் வாக்குகள் குறைவாக பெற்றுதான் வெற்றி பெற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டு காலம் நாட்டில் நாசகரமான திட்டங்களை நிறைவேற்றிய அந்த கட்சிக்கு உரிய பாடத்தை பெற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு வலுவான எதிர்க்கட்சிகளுடைய பலம் அதிகரித்திருக்கிறது. 234 உறுப்பினர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று எதிர்க்கட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய மோசமான நடவடிக்கைகள் அல்லது மோடி அரசாங்கம் எடுக்கக்கூடிய மோசமான நடவடிக்கைகளை நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் ஒன்றுபட்டு போராடுவது மட்டுமல்லாமல் அதை நாடாளுமன்றத்திலே வலுவாக எதிர்த்து போராடி அதை முறியடிக்கிற பலத்தை மக்கள் அளித்திருக்கிறார்கள். வாக்காளர் பெருமக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தமிழ்நாட்டிலே 40 தொகுதிகளிலேயும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். மயிலாடுதுறை தொகுதியிலே உட்பட ஒரு நல்ல வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாடு இந்திய நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியலில் ஒரு தீர்மானகரமான பங்கினை வகிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை உயர்ந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு மோடி அரசாங்கம் இந்த அரசு கொண்டு வந்திருக்கிற நீட்டு தேர்வு மிகப்பெரிய குழப்பங்களை உருவாக்கி இருக்கிறது. நாடு முழுவதும் அது தொடர்பான சர்ச்சை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி ஒரே மையத்தில் எழுதியிருக்கிறவர்கள் பல பேர் இன்றைக்கு ஒரே மாதிரி அதிகப்படியான, அதாவது 100க்கு 100 மதிப்பெண்களை பெறுகிற அப்படிப்பட்டதெல்லாம் இன்றைக்கு பல சந்தேகங்கள் எழுப்பி இருக்கிறது. எனவே இந்த நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அல்லது இந்த முறைகேடுகள் சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என்று வலுவான குரல் எழுப்பியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அதாவது நீட்டு தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்பதை அந்தந்த மாநில அரசுகள் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர ஒன்றிய அரசு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான தேர்வு வைப்பது என்பதை நிச்சயமாக அனுமதிக்க கூடாது. தொடர்ந்து நீட்டு தேர்விலால் இப்படிப்பட்ட சர்ச்சைகள் நீடித்து கொண்டே இருக்கிறது. இந்த சர்ச்சைக்கு முடிவு கட்ட வேண்டும். எனவே தமிழ்நாடு எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னால் வேண்டாம் என்பதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும். அதற்கு சட்டத்திலேயும் இடம் இருக்கிறது. அது இல்லாமல் நாடு பூரா போட்டு நாட்டில் இளம் தலைமுறையினர் இன்னைக்கு மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்குகிற இந்த நன்மையை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். மோடி அரசு உடனடியாக அதை முடிவுக்கு வரணும். அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடி எதிர்பார்க்க வேண்டும் என்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். மேட்டூரிலே இன்றைக்கி நீர்மட்டம் குறைவாக இருக்கிறது. வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு ஓரளவுக்கு சாதகமான ஆரம்பித்திருந்தாலும் கர்நாடக அரசிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த தண்ணீரை காவிரி நதிநீர் ஆணையம் பெற்று குறுவை சாகுபடியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் உட்பட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. கர்நாடக அரசாங்கம் இதற்கு பிறகாவது நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கு தண்ணீரை தான் நம்ம கேட்குறோம். நம்ம அதிகமான தண்ணியை கேட்குறோம். எனவே நீங்கள் கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுத்தால் உரிய நேரத்தில் கொடுத்தா எங்களுக்கு குறுவை சாகுபடிக்கு அது பயன்படும். தமிழ்நாட்டில் வேளாண் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மழை காலத்தில் அதிகமான தண்ணியை திறந்து விட்டு எங்களுக்கு என்ன பலன் இருக்கு? அதனால சேதம் தானே வருது. எனவே காவிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பங்கு நீரை கர்நாடக அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். ஒன்றிய அரசும் காவிரி மேம்பாட்டு ஆணையம் அதை உறுதிப்படுத்தி குறுவை சாகுபடிக்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். Taste the Daily.